ஒரு பொண்ணுனா இப்படி தான் லூஸ் தனமாக இருக்குமா அப்படின்னு அதுக்கு உதாரணமே வந்து சந்தோஷ் சுப்பிரமணியம் தான். சந்தோஷ் தெலுங்கில் போய் படம் பண்ணுறாங்க, அங்கே படம் பண்ணிக்கிட்டு திரும்பவும் இங்கேருந்து இங்கே வந்து வாய்ப்பு வருது, தொடர்ச்சி அங்கே படம் பண்ணுறாங்க. சந்தோஷ் சுப்பிரமணியம், அப்புறம் சென்னை காதல், உத்தமபுத்திரன், சச்சின் குறிப்பாக பெரிய ஹீரோக்கள் படத்தில் நடித்து உண்மையிலேயே குறுகிய காலத்தில் பேர் வாங்குறது ஜெனிலியா தான். சந்தோஷ் சுப்பிரமணியம் தான் இருக்கிற ஆர்டிஸ்டே அதை தூக்கி முழுங்கின விஷயம். அங்கே வந்து பிரகாஷ்ராஜ் ஸ்கோர் பண்ணுவார், அவரே காலி பண்ணிவிடுவாங்க ஜெனிலியா. ஜெனிலியா வந்து ஒரு கட்டத்தில் பாலிவுட்டில் போயிட்டு இன்னார்தான் அந்த மொழிய அங்கே தாய் வீடு இல்லையா, அங்கே போனவுடனே நீ தான் தொடர்ச்சியாக சவுத் இந்தியாவில் நடிக்க போயிட்டுல, நீ ஏன் இங்கே வரேன்னு சொல்லி ஏறக்குறைய ஒரு ரேக்கிங்கே பண்ணியிருக்காங்க. அவங்க 5 டேக் அடித்த பிறகு இன்னுமா சார் டேக் வரல அப்படின்னு ஒரு யூனிட்டே சிரிக்க ஆரம்பிச்சுட்டு ஃபைனலாக ஒரு டேக் அடித்த பிறகு வந்து சிரிச்சாப்லையா வருது. இப்படி ஒரு அரையிற பெண்ணு தான் எனக்கு மனைவியாக வரணும் அப்படின்னு. தாஜ் ஹோட்டலில் இப்போ ஒரு சின்னதாக ஒரு பஃபேல ஒரு பார்ட்டி மாதிரி கொடுத்து இந்த தாஜ் ஹோட்டல்லேருந்து கடலில் நடுக்கடலில் போயிட்டு நிற்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த பட்டாசு வான வேடிக்கை இவங்க பேர் போட்டது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க படத்தில் இருக்கிற மாதிரி குழந்தை மாதிரி துள்ளி குதிக்க ஆரம்பித்து. அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் செய்யாறு பாலு அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். வந்தா இந்த 90கள் மற்றும் 2000 அந்த தொடக்கத்தில் இருந்த கதாநாயகிகள் பிறகு காணாமல் போனார்கள். இருப்பினும் ரசிகர்களுடைய மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கிறார்கள். அவர்களை இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருந்தோம் சார். அந்த வரிசையில் சமீபத்தில் வந்தது படம் பார்த்தோம், ஜெனிலியா. ரொம்பவே அவங்க கியூட்டுக்கு வந்து என்ன லூஸு மாதிரி, இந்த லூஸு ஜெனிலியா மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அப்படின்ட்டு எல்லாருமே ஏக்க அடைஞ்சாங்க. அந்தளவுக்கு வந்து பசங்க மனசில் ஒரு க்ரஷ்ஷாகவே இருந்தாங்க, ஒரு க்ரஷ் மெட்டீரியலாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே காணாமல் போயிட்டாங்க சார். ஜெனிலியா முதல்ல எங்கேருந்து தமிழ் திரையுலகிற்கு வர்றாங்க, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார்? ஜெனிலியா வந்து உண்மையில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு எல்லாருக்கும் இளைஞர்களுக்கு ஒரு பிடித்தமான ஒரு நடிகை. அதை தாண்டி சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வந்து ஒரு பொண்ணுனா இப்படி தான் லூஸ் தனமாக இருக்குமா அப்படின்னு அதுக்கு உதாரணமே வந்து சந்தோஷ் சுப்பிரமணியம் தான். சந்தோஷ் அப்படின்னு அந்த கூப்பிட்ற அந்த இது வந்து வெளியே வந்து கூட நிறைய படம் பார்த்துட்டு வந்து கூப்பிட்டாங்க. அந்த படத்திற்கான பலமே அதுதான், ஜெனிலியாவுடைய அந்த ஆக்டிங் தான். ஜெனிலியா வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி பொண்ணு, மும்பை. அவங்க அப்பா வந்து டாடா கன்சல்ட்டிங்கில் வந்து ஒரு ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறாரு. அவங்க அம்மா வந்து ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தில் பிஆர்ஓ மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து ஒரு அமிதாப் பச்சன் கூட ஒரு ஆட் ஃபிலிம், ஒரு சின்ன ஆடு ஃபிலிம் கூட கிடையாது, ஒரு விளம்பர படத்தில் நடிக்கிற பொழுது இந்த பொண்ணு நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு படத்திற்காக வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. முடியவே முடியாது அப்படின்னு அவங்க வீட்டில் கூட ஓகேன்றாங்க. ஒரு வாய்ப்பு வருது, நீ மாடலிங் பண்ணுற, ஆடில் நடிக்கிற, சினிமா என்ன இருக்குன்னு. அந்த படம் பேர் துஜே மேரி கசம் அப்படின்னு ஒரு படம். படத்தில் நடிக்கிற ஒரு தெலுங்கு படத்தினுடைய ரீமேக். அது எவ்வளோ அந்த டைரக்டர் உங்களுக்காக கூட வெயிட் பண்ணு 2 மாதம் ஜெனிலியாக்காக வெயிட் பண்ணுறாப்புல. கடைசி வரைக்கும் ஒத்துக்கலன்னு சரி ஓகே, ப்ரொடியூசர் தரப்புலேருந்து விடுங்க, ரைட்டு ஓகே, கதாநாயகியாக இல்லை நாம் வந்து படம் எடுப்போம்னா அந்த டைரக்டருக்கு ஒரு சின்ன வருத்தம் இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த படம் வருது, ஹிட் ஆகுது அந்த படம். ஜெனிலியாவுக்கு ஒரு ஆசை, அந்த படம் நடந்துகிட்டு இருக்கும்போது இது தெலுங்கு படத்தினுடைய ரீமேக்னோன்னு அந்த தெலுங்கு படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு முடிவாகி அந்த படத்தை போய் பார்க்குறாங்க. பார்த்த பிறகு உண்மையிலே பிரமாதமான படமாக இருக்குது. ஓடி வந்து இதில் நான் நடிக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த படம் அத்தனை டீமுக்கும், குறிப்பாக அந்த டைரக்டருக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாகுது. ஏன்னா அவர் எதிர்பார்த்து அவர் வடிவமைத்து வைத்திருந்த அந்த கதாநாயகி கேரக்டர் வந்து அத்தனையும் ஜெனிலியா கிட்ட இருக்குது. இப்போ ஸ்பாட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சிங்கிள் டேக்கு, பெர்ஃபார்மன்ஸும் சூப்பர் அப்படின்னு அவர் டைரக்டர் சொல்கிறார். எதிர்காலத்தில் நீ ஒரு பேசக்கூடிய நடிகையாக மாறுவோமா அப்படின்ட்டு டைரக்டர்கிட்ட சாரி வேறு கேட்குறாங்க. ஏன்னா எனக்கு விருப்பம் இல்லை, 2வது வந்து எனக்கு பெரிய எதிர்பார்ப்புலாம் இல்லை, ஆனால் அதை தாண்டி விடாப்படியாக நான் தான் நடிக்கணும்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்த வாய்ப்பு இவங்களுக்கு எங்கே சவுத் இந்தியாவில் இருந்து அடுத்த வாய்ப்பு பாலிவுட்லேருந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவிலிருந்து ஒரு முக்கியமான இயக்குனர் சங்கர் பாய்ஸ் படத்துடைய கதையை ரெடி பண்ணிட்டாரு. இந்த பாய்ஸ் அந்த பசங்களுக்கு நடுவில் ஒரு பொண்ணு துருன்னு ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதை வந்து யார் முதல்ல செலக்ட் பண்ணுறாருன்னா வரலட்சுமி சரத்குமார். பெங்களூரில் இருக்காங்க. ஏதோ ஒரு விழாவுக்கு போகும்போது சங்கர் பார்த்துட்டு யார் என்னன்னு விசாரிக்கிறாரு. சரத்குமாரோடைய மகள் ஒன்று ஓகே அப்படின்ட்டு அவங்ககிட்ட கேட்கும்போது நீங்கள் எதுவாக இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட கேட்டுங்கன்னு. அது சரத்குமார் இல்லை சார், அவங்க வரலட்சுமியோடைய அம்மா வந்து விருப்பப்படலை, எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை, வேணாம் அப்படின்றாரு. சங்கர் படத்தை வேணான்னு சொல்கிறது என்னென்னு ஓகே அவங்களுடைய விருப்பம்னு. ஆனால் வரலட்சுமிக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் இருக்குது. சரி, அடுத்து ஒரு சாய்ஸாக யாருன்னு தேடும் பொழுது தான் வந்து இந்த படத்தை பார்க்குறாரு சங்கர். பார்த்த பிறகு இந்த பொண்ணு தான் ஓகே அப்படின்னு சொல்லி
அப்ரோச் பண்ணும்போது சவுத் இந்தியன் படத்தில் எப்படி நடிக்க வருது, லாங்குவேஜ் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஜெனிலியா வந்து தயங்குறாங்க. சுட்டு போட்டாலும் எனக்கு தமிழ் வராது, வணக்கம் கூட சொல்ல தெரியாது, வேணான்னு பொழுது அங்கே இருக்கிறவங்களாம் வந்து சொல்கிறாங்க, அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களாம், சங்கர் வந்து பெரிய டைரக்டர், தாராளமாக போய் நடிக்கலாம், நீ ஒரு பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா 5 புதுமுக நடிகர்கள் வைத்து எடுக்கக்கூடிய படம். பாய்ஸ்க்கு ஆரம்பத்தில் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஒத்துக்கிட்டு வந்து நடிக்கிறாங்க. நடித்த பிறகு அந்த டீமே பார்த்திங்கன்னா, இந்த சின்ன பொண்ணு தானே, இந்த பரத், மணிகண்டன், அப்புறம் தமன், இந்த பட்டாளங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ளே வந்து ஒரு இது மாதிரி ஆயிடுறாங்க. இந்த காலேஜை படிக்கும் மாதிரி ஒரு இன்டர்வியூவில் அப்போ சொல்லியிருப்பார், நான் வந்து இந்த படத்தில் பாய்ஸில் நடிக்க வரல, ஒரு கல்லூரியில் படிக்க வந்த மாதிரி இருந்தது அப்படின்ட்டு. அப்படி ஒரு ஜாலியாக இருந்து அந்த படம் வந்து ஒரு பெரிய அளவில் பேசப்பட்டபோது, ஜெனிலியாவுக்கான வாய்ப்பு அப்படின்போது சவுத் இந்தியாவிலேருந்து வர ஆரம்பிக்குது. குறிப்பாக தெலுங்கு, கன்னடம், இங்கே தெலுங்கில் போய் படம் பண்ணுறாங்க, அங்கே படம் பண்ணிக்கிட்டு திரும்பவும் இங்கேருந்து இங்கே வந்து வாய்ப்பு வருது. தொடர்ச்சி எங்கள் படம் பண்ணுறாங்க. சந்தோஷ் சுப்ரமணியம், அப்புறம் சென்னை காதல், இது உத்தமபுத்திரன், சச்சின். குறிப்பாக இந்த படத்தை அவசியம் சொல்லி ஆகணும். என்ன காரணம்னா, சச்சின் படத்திற்காக சில பத்திரிகையாளர்கள் வந்து ஊட்டிக்கு அவுட்டோர் கூட்டு போயிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இயக்குனர், மறைந்த இயக்குனர் மகேந்திரனுடைய மகன் ஜான் மகேந்திரன் தான் அந்த படத்துடைய இயக்குனர். படம் பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தது. ஜீவா தான் கேமராமேன். அது ஒரு மாதிரி ஸ்மோக்கி இதுலேயே பேக்ட்ராப்லேயே அது இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த படம் முழுக்க வந்து அது ஒரு பிஜிஎம் வந்து சும்மா சூப்பராக இருக்கும். அதுவும் ஜெனிலியா வரும்போது அந்த பிஜிஎம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஊட்டியில் போன பிறகு வந்து அந்த ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறது அப்போது ரொம்ப அதிகமாலாம் கிடையாது. இப்போ வந்து ரொம்ப கூச்சப்பட்டுக்கிட்டு வரவே இல்லை வந்து. அப்புறம் கூட்டின்னு வந்து விஜயை வந்து பக்கத்தில் வந்து வச்சு பேசுமா அப்படின்னாரு. வந்து பேச வச்ச பிறகு கேள்வி கேட்டலாம், சார் எதுவும் கான்ட்ரவர்சி எதுவும் கேட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அப்பயே வந்து செட்லேயே நம்ம வந்து அதான் இந்த படம் பார்த்த பிறகு இந்த பொண்ணு வந்து சினிமாக்காக தான் இப்படி வந்து பரபரன்னு துருன்னு இருக்குதான்னு பார்த்தா, வெளியும் கேமராவுக்கு வெளியும் பார்த்தா அப்படி தான் இருக்குது வந்து. அதை போய் எடுக்கிறது, இதை போய் இது பண்ணுறதும் அப்படி ஒரு அந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பல இயக்குநர்களுக்கு பிடிச்சிருந்தது. பெரிய ஹீரோக்கள் படத்தில் நடித்து உண்மையிலேயே குறுகிய காலத்தில் பேர் வாங்கினது ஜெனிலியா தான். அதன் பிறகு சச்சின் வந்து சரியாக போகலைன்ற ஒரு விமர்சனம் இருந்தது. அது சரியாக தான் போகலை. வேலாயுதம் படத்தில் மறுபடியும் வந்தப்போ, என்னங்க வேலாயுதம் முதல் படம் தான், அந்த சென்டிமெண்ட் பார்ப்பாங்கல்ல அப்படின்னு, இந்த படத்தில் வந்து கதாநாயகிக்கு இணையான ஒரு ரோல் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த படத்துலேயே அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாம் தாண்டி சந்தோஷ் சுப்ரமணியம் தான் இருக்கிற ஆர்டிஸ்டே அதை தூக்கி முழுங்கின விஷயம். அங்கே வந்து பிரகாஷ்ராஜ் ஸ்கோர் பண்ணுவார், அவரே காலி பண்ணிவிடுவாங்க ஜெனிலியா. வந்து பல இடங்களில் பிரகாஷ்ராஜை கை தட்டியிருக்காப்லையா அந்த ஆக்டிங் இதெல்லாம் பார்த்து வந்து. குறிப்பாக அவருக்கு வந்து மராட்டி, ஹிந்தி இதெல்லாம் தெரியும். வந்து செட்டில் பேசிட்டு இருக்கும்பொழுது இந்த படம் பாரு ஜெனிலியா உனக்கு பெரிய அளவில் வந்து கை கொடுக்கணும்னு. பொம்மரிலு அப்படின்னு தெலுங்கில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதில் இந்த ஜெனிலியாக நடித்ததுக்காக வந்து கோல்டன் அவார்டு வாங்கியிருக்காங்க. வந்து அந்த படத்துடைய ரீமேக் தான் அது. இங்கேயும் ஹிட்டு. இப்படி பரபரன்னு இருந்த ஜெனிலியா வந்து ஒரு கட்டத்தில் பாலிவுட்டில் போயிட்டு, இன்னார் தான் நம்மளுடைய அங்கே தாய் வீடு இல்லையா, அங்கே போனவுடனே நீ தான் தொடர்ச்சியாக சவுத் இந்தியாவில் நடிக்க போயிட்டில்ல, தெலுங்கு படமோ தமிழ் படமோ கன்னட படமோ, நீ ஏன் இங்கே வரேன்னு சொல்லி ஏறக்குறைய ஒரு ரேக்கிங்கே பண்ணியிருக்காங்க. அவங்க மனம் வந்து போய் நான் வந்து என்னுடைய குடியிருப்பை போய் நான் சென்னையிலே கொண்டு போய் வச்சுக்கிறேன், ஹைதராபாத்தில் வச்சுக்கிறேன் நான் அப்படின்ற அளவு கோபமாக சொல்லிட்டு வந்தாச்சு. வந்த பிறகும் ஆனாலும் வந்து ஒரு ஹிந்தி படம் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த ஹிந்தி படம் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பு முனையை கொடுக்குது. ஏன்னா அந்த படத்துடைய கதாநாயகன் யாருன்னா ரித்தேஷ் தேஷ்முக். ஆமாம், அவர் வந்து இப்போ அவருடைய இது ஜெனிலியாவுடைய கணவர். ஆனால் அப்போ வந்து கதாநாயகன். அப்போது வந்து அவங்க அப்பா வந்து இப்போ வந்து முன்னாள் முதல்வருடைய மகன். அப்போ வந்து கரண்ட்டு சிஎம்மோடைய பையன். இது சொல்லவே இல்லையா அவங்ககிட்ட, யார் கதாநாயகன் சொல்ல. ஓகே, ஏன்னா சவுத் இந்திய படங்களாக பண்ணியாச்சு, ஒரு படம் வந்திருக்குது, பட வாய்ப்பே கொடுக்க மாட்டேன்றாங்க, ஓகே பண்ணியாச்சுன்னு. அதன் பிறகு ஃபோட்டோ செஷன் எடுக்கும்போது தான் இவரை பார்த்துட்டு மிரள்றாங்களாம். ஐயோ என்ன இது, ஒரு சிஎம்மோடைய பையனை கூட்டின்னு வந்து இங்கே நடிக்க வச்சுருக்கீங்க அப்படின்னு. இதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே வந்து ஆக்டிவிட்டீஸ் சரி, அங்கே வந்து ஒரு திமிர்த்தனத்தை காட்ட போகிறாரு, வேறு மாதிரி பந்தா பண்ண போகிறாரு, செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வர போகிறாங்க, அவர் வச்சது சட்டம். திடீர்னு நமக்கு வந்து ஒரு டைம் இருக்கும், இந்த நேரம் நம்ம ஷூட்டிங் வர முடியலன்னு சொன்னால் அது ஏற்றுப்பாங்களா? சிஎம்மோட பையனே வந்து நடிக்கிறாரு, நீ வந்து நடிக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் வரும். ஏன்டா அதில் ஒத்துக்கிட்டோன்னு பார்த்து முதல்ல ஒரு 2 நாள் வந்து பேசாமலே இருக்காங்களாம். வந்து அவருக்கே ரித்தேஷ்க்கு ஒரு மாதிரி ஆகிட்டு, என்ன ஆச்சுன்னா, எங்கே உங்கள் செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் எங்கன்னு கேட்குறாங்க. கார்ட்ஸா அப்படின்லாம் என்ன விஷயம், வந்து நான் ஒரு சாதாரண ஆள்மா, நான் ஒரு நடிகை செட்டுக்குள்ளே வந்துட்டா, வெளியே போனால் தான் நான் ஒரு சிஎம்மோடைய பையன்
அப்படின்னு அதுவே ரொம்ப பிடிச்சி போயிட்டு, ஓ இதுக்காக தான் நீ வந்து பேசாமலா இருந்தியான்னு சொல்லி, இல்லை நான் பயந்துக்கிட்டே இருந்தேன்னா ரொம்ப டவுன் டு எர்த்து பழகக்கூடிய ஒரு நபர்னு தெரிஞ்ச பிறகு வந்து இவங்களுக்கே வந்து ஒரு ஒன் சைடான ஒரு சின்ன லவ் மாதிரியான ஒரு விஷயம் வருது. அதை தாண்டி ரித்தேஷ்கே வந்து பயங்கர சின்சியராக லவ் பண்ண ஆரம்பிக்கிறார் அவருக்குள்ளே வந்து ஜெனிலியா மேலே. குறிப்பாக அந்த படத்தில் ஒரு சீனில் ஏதோ அரைகிற சீன் ஏதோ சம்திங் இருக்கும், அதில் ரீடேக் வாங்கிட்டே இருப்பார் போல இருக்கு. அவர் வாலண்டியராக ரீடேக் அவங்கள்ட்ட அடி வாங்கணுங்கிறக்காக வாங்கின மாதிரி இருக்கு போல இருக்கு. அது ஒரு பேட்டிலே சொல்லியிருக்கேன் ஜெனிலியா, கரெக்டாக சொன்னீங்க நீங்கள். ஆக்சுவலாக வந்து ஒரு கிளைமேக்ஸில் அடிக்கிற மாதிரி வந்து அடிக்கிறதுக்கு தயங்கினப்போ வந்து பொதுவாக வந்து இந்த கிளாஷ் பண்ணும்போது கை மட்டும்தான் போகும், அது டெக்னிக் அது இது பண்ணிவிடுவாங்க. இப்போ இருக்கிற கேமரா தொழில்நுட்பத்தெல்லாம் நீங்கள் சும்மா கையை இது பண்ணாலே போதும், அரைஞ்ச மாதிரிலாம் கொண்டு வந்துடலாம். அப்போல்லாம் வந்து நிஜமாக, ஆனால் வந்து நிஜமாகவே அடின்னு அப்படியே அவர் இல்லை வந்து என்னை வந்து அப்படின்னு ஒன்று தயங்கியிருக்காங்க. டைரக்டர் வந்து அவரே சொல்லிட்டார் அறிமானோடனே, அவர் ஏற்கனவே சொல்லி வச்சுட்டு வந்துட்டாப்லையா, சார் டேக் ஓகேனா கூட ஒரு 5 டேக் போக விடுங்கன்னு. 5 டேக் அடித்த பிறகு இன்னுமா சார் டேக் வரல அப்படின்போது ஒரு யூனிட்டே சிரிக்க ஆரம்பிச்சுட்டு ஃபைனலாக ஒரு டேக் அடித்த பிறகு வந்து சிரிச்சாப்லையா வருது. இப்படி ஒரு அரையிற பெண்ணு தான் எனக்கு மனைவியாக வரணும் அப்படின்ட்டு சொல்ல காணும். அது வந்து மனசுக்குள்ளே வச்சுருக்காப்புல. அவன் இவங்களுக்கே வந்து ஜெனிலியாவே கொஞ்சம் வெக்கமாகி போயிட்ட பிறகு எப்படிடா நம்ம காதல் சொல்கிறது, எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருந்தது இல்லைங்களா. அந்த சமயம் வந்து தன்னுடைய நண்பர்கள்லாம் வந்து சொல்லி இவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ண வித்தியாசமாக அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, தாஜ் ஹோட்டலில் இப்போ ஒரு சின்னதாக ஒரு பஃபேல ஒரு பார்ட்டி மாதிரி கொடுத்து, இந்த தாஜ் ஹோட்டல்லேருந்து நடுக்கடலில் போயிட்டு இவன் நிற்கும் பொழுது பார்த்திங்கன்னா, இந்த பட்டாசு வான வேடிக்கை இவங்க பேர் போட்டது இதெல்லாம் பார்த்திங்கன்னா, இவங்க படத்தில் இருக்கிற மாதிரி குழந்த மாதிரியே துள்ளி குதிக்க ஆரம்பித்து, இன்னும் ரித்தேஷ் அப்படின்னுக்கிறாங்க, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ எனக்கு ஒய்ஃபாக வந்தால் அவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்போது இவங்களுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சிஎம்முடைய மகன் பயமும் சந்தோஷமும் பயமும் கலந்த ஒரு விஷயமா இருக்குது. இல்லை இது வந்து எதுவாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் தான் பேசி ஆகணும்னு. இல்லை பயப்படாத, நீ விருப்பம் இல்லைன்னா கூட நான் கட்டாயப்படுத்த மாட்டேன், எனக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நீ அதை விட்டுரு அப்படின்னு ஒன்று வீட்டில் போய் சொன்னால் அவங்கள நம்ப காணோம். அவனை பயப்படுறாங்க இவ்வளோ பெரிய இடமான்னு பேசி 2 வீட்டாரில் முடிவு பண்ணி. ஏன்னா வந்து ரித்தேஷ் அவ்வளோ ஒரு நல்ல டைப் அப்படின்ற வந்து பாலிவுட் செய்திகள்லாம் கூட இருக்குது. அதிகம் மராட்டி படங்களில் நடிச்சிருக்காரு அவர், ஹிந்தி படங்களை தாண்டி. இது கூட ஒரு மராட்டி படம் தான் வந்து. நான் மராட்டி படத்துக்கும் ஹிந்தி படத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதில் வந்து நல்ல ரியலாகவே ஒரு நல்ல டைப், அந்த பந்தா இல்லாத ஒரு மனிதன்னு திருமணம் ஆகிடுச்சு. இதையெல்லாம் தாண்டி இந்த முதல் பட அனுபவம்னு ஒன்று இன்டர்வியூ பண்ணும்போது சச்சினில் வந்து ஒரு விஷயத்தை நாங்கள் கேட்டிருந்தோம். எங்களுக்கு தமிழில் மறக்க முடியாத ஒரு விஷயம் எது அப்படின்ட்டு நாங்கள் கேட்டிருந்தப்போ ஒரு விஷயத்தை சொன்னாங்க வந்து ஜெனிலியா, எனக்கு தமிழ் வந்து அப்போ வரல, அது இங்கிலீஷில் தான் சொன்னாங்க. சுத்தமாக இப்போ கூட வணக்கம் நன்றி இதை தான் கற்றுக்கிட்டேன் நான், மீதி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் வந்து நான் வந்து செட்டுக்குள்ளே வந்த 2வது நாள் வந்து 3 பக்கத்துக்கு வந்து சங்கர் சார் வந்து டைலாக் கொடுத்தாரு. இதுலேயும் எழுதியிருக்கோம், ஹிந்திலையும் எழுதியிருக்கோம், இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்கோம். நான் உண்மையிலேயே அழ ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 நாள் ரிஹர்சல் பார்த்துருக்காங்க. அதில் நிறைய சொதப்பின உடனே திட்டுலாம் வாங்கியிருக்காங்க. ஜெனிலியா திட்டு வாங்கின உடனே இந்த 3 பக்கம் இது பண்ண உடனே நான் எப்படி இதை சொல்ல போகிறேன், என்னால் மக்கப் பண்ண முடியாது அப்படின்னு ஓன்னு அழ ஆரம்பித்து நான் திரும்ப போயிடுறேன். பிறகு அவர் கூப்பிட்டு திட்டி அந்த டயலாக் எப்படி வந்து விட்டு பேசணும், எந்தெந்த டேக்கில் எடுக்கணும் அப்படின்னு ஈஸியாக பண்ணி இது பண்ண உடனே சங்கர் சார் மாதிரி ஒரு டைரக்டர் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து சொன்னது இதில் வந்து என்றைக்குமே என் கேரியரில் மறக்கவே முடியாது. பயந்து போயிட்டேன் நான். ஏன்னா வந்து யாரும் வந்து யூனிட் முன்னாடி திட்டுறதை வந்து அவங்க ரொம்ப விரும்ப மாட்டாங்களாம். அதுதான் வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ சங்கரால் கதறி எழுத ஜெனிலியா இப்படி தான் வச்சுருங்களா, ரைட்டு, ஓகே, இதற்குள்ள தான் சார் இப்படி தான் சார் வருது. இப்போ அந்த படம் மாதிரியே இப்போ தமிழ் படங்கள் நிறைய நடித்தாங்க சார். அதில் குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி சந்தோஷ் சுப்ரமணியன் படம், அதில் மாதிரி அந்த ஹாசினி அப்படின்னு சொல்கிற அந்த நேமுக்கே ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருந்தது. அப்படி இருக்கும்போது டக்குன்னு அப்படியே விலகி கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டாங்களே சார். உண்மையாகவே வந்து எல்லாருக்குமே வந்து ஜெனிலியாவுடைய ரசிகர்கள்லாம் ஒரு அதிர்ச்சி தான் வந்து. அதற்கு காரணம் என்னென்னா, ஒரு சிஎம்முடைய மகன் வந்து தன்னுடைய காதலை சொல்கிறாரு, அதை தாண்டி வந்து அந்த ஃபேமிலியே வந்து இறங்கி வந்து பேசுகிறாங்க. நாம் இருக்கிறது என்ன, இப்போ அவர் நினச்சா வந்து ரித்தேஷ் நினச்சா வந்து இதை விட கோட்டீஸ்வரி மகளெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். அதில் ஒரு சரி நம்ம சினிமாவுக்கு ஒரு பிரேக் விட்டுருவோம், நம்ம குடும்பம் இந்த மாதிரியான விஷயம் இதில் பார்ப்போம்னு சொல்லி தான் வந்து சினிமாவை அப்படியே ஓரங்கட்டியாச்சு. ஓரங்கட்டு 2 குழந்தைகள், இது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. ஏறக்குறைய பார்த்திங்கன்னா வந்து வீடுங்களில் கேட்பாங்க இல்லைங்களா, சிதம்பரம் ஆட்சியா மீனாட்சி ஆட்சியான்னு கேட்பாங்க வந்து. அதாவது என்னென்னா, இங்கே வந்து ஆம்பளை ஆளுமையாக இருக்காரா அல்லது மனைவி ஆளுமையாக இருக்காங்களான்னு வந்து. அதில் வந்து ரித்தேஷ் ஒரு மராட்டி பத்திரிகையிலே ஒரு பேட்டி கொடுத்தாராம். என் மனைவி சொல்படி தான் நான் கேட்பேன், அவங்க வச்சு தான் சட்டன்னு ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து. அதெல்லாம் பாராட்டெலாம் தெரிவிச்சிருக்காங்க மகளிர்லாம் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டு.
அப்படி ஒரு சொல்கிறது தான் சொல்லு அப்படின்ற ஒரு விஷயம். இடையெல்லாம் கூட ஒரு இது வந்தது. இவங்க தொடர்ந்து நடிக்காததுக்கு காரணம் அவர் தான். அவர் டார்ச்சர்லாம் பண்ணார். அப்புறம் வந்து நடிக்க விடக்கூடாதுன்னு வந்து இதெல்லாம் பண்ணார். கதை சொல்கிறவரெல்லாம் விரட்டி விட்டாருன்னு அத்தனையும் பொய்ன்னு ஜெனிலியா சிரித்து சொல்லியிருக்காங்க. அவரை பாவம் ஏங்க இப்படிலாம் வந்து கற்பனை செய்தியெல்லாம் எழுதியிருக்கீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது அவர். நான் தான் வந்து ஒரு நல்ல மனைவியாக அவருடைய அந்த கம்பெனி இதெல்லாம் பார்த்துக்கணும். அவருடைய பிஸ்னஸ் எல்லாம் நான் இது பண்ணணும். நாம் படித்த படிப்பு வேஸ்ட் ஆகிடக்கூடாது. இதை தாண்டி எனக்கு 2 பிள்ளைகள். அந்த குழந்தைங்கள வந்து கவனிச்சிக்கணும். அவங்க வளரணும் அப்படின்றதுக்காக சினிமாவுக்கு நான் தான் பிரேக் விட்டேன் அப்படின்னு சொன்னது. இப்போ கணவரோட சேர்ந்து அந்த கம்பெனி இதெல்லாம் சொல்லும்போது கூட அது கூட நிலங்கள் வாங்குறதுல அந்த ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி சம்மந்தம் ஒரு பிரச்சனையாக கூட வந்திருந்ததே சார். இப்போ ஆமாம், இவங்க தந்தை வந்து அடுத்த முறை எதிர்க்கட்சியாக வந்த பிறகு இவங்க மேல் அந்த ஆளுங்கட்சியாக இருந்தபோது இருந்த குற்றச்சாட்டுலாம் ஒவ்வொன்றா வந்தது. குறிப்பாக வந்து வரைமுறை இல்லாத நிலங்கள் வாங்கினது ஒரு விஷயம். அப்புறம் வங்கியில் வந்து தாறுமாறாக கடன் வாங்கினது. அங்கே வந்து இவங்க இருந்த ஏரியா, இவங்க அந்த இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இந்த பீன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது அதிகமாக பயிரிடுறதில்ல. அதில் அந்த பீன்ஸுக்காக ஒரு ஃபேக்ட்ரி இருந்துடும். அந்த ஃபேக்ட்ரியை ஜெனிலாக தான் பார்த்துருந்துக்கிறாங்க. அதில் வங்கியில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கடன் வாங்கி மோசடிலாம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்தப்போ ஜெனிலியாவே ஆடிட்டிங்லாம் வச்சு அதை இது பண்ணி இதில் எந்த வித மோசடியும் நடக்கலை, நாங்கள் ஜென்யூனாக தான், ஏன்னா இவங்க பார்த்துக்கிற கம்பெனி அது, அந்த பீன்ஸு ஏற்றுமதி இது, அதை ப்ரூவ் பண்ணது வந்து மீடியாக்களில் வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா பார்த்து அவர் கணவருக்கே ஒரு பெருமையான விஷயம் ஆகிடுச்சான். வந்து கணவரை கண்ட்ரோல்லையும் வச்சுருக்காங்க, உங்கள் பிஸ்னஸையும் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. கெட்டிக்காரத்தனம் தானே இது, வந்து இது சாதாரண விஷயம் கிடையாது இல்லைங்களா. ஓகே சார். அதே மாதிரி இந்த கோவா படத்தில் கூட ஜெனிலியா நடிக்க இருந்ததா சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நயன்தாரா அதில் நடித்தது கூட பணமே வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்களே சார், என்ன இப்போ நடிக்காமல் போனது என்ன சார் காரணம்? இல்லை, கோவா படத்தில் ஒரு அந்த நயன்தாரா நடித்தது ஒரு கேமியோ ரோல். அது ஆக்சுவலாக வந்து ஸ்னேகா தான் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இது வந்து இந்த ரோலுக்கு யார் சரியாக இருக்குன்னு வெங்கட் பிரபு டீம் எல்லாம் பேசிட்டப்போ ஜெனிலியா அப்படின்னு ஒட்டுமொத்தமாக குரல் கொடுத்துருக்காங்க. போய் கேட்டது முடியவே முடியாதுன்னு, ஒரே 2 நாள் கால் ஷீட் மட்டும் கொடுங்க மேடம்னு, வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அவங்க சவுத் இண்டியன் படங்கள் மேலே அவங்களுக்கு பெரிய ஆசை உண்டு, ஆர்வம் உண்டு. அதை தாண்டி வந்து இல்லை, நான் ஒரு கொள்கையாகவே இருக்கேன், என்னுடைய கணவர் நானும் எப்போ பேசி முடிவு எடுக்கிறோமோ அப்போ நடந்தால் எனக்கு குழந்தைங்கள்லாம் பார்த்துக்கிறதுக்கு நேரம் இருக்குதுன்னு வேணான்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த டீமே வருத்தப்பட்டதுருக்கு. அதன் பிறகு நயன்தாரா வந்து நடித்தாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி நயன்தாரா நடித்தது கூட அந்த பேமெண்ட்லாம் வாங்கலை அப்படின்னு. சின்ன ரோல் தான் அது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். திரும்பவும் வரல அவங்க வந்து. ஓகே சார். அதே மாதிரி முன்னாள் உலக அழகி மாதிரிலாம் நான் இப்படிலாம் நடிக்க மாட்டேன், நான் 2 குழந்தைக்கு அம்மா அப்படின்னு குறிப்பிட்டு ஒன்று சொல்லியிருந்தாங்க. யாரை சொல்கிறாங்க? ஐ மீன் அவங்க வந்து ரொம்பவே குடும்ப வாழ்க்கையில் நான் ஈடுபட்டேன், நான் குடும்பத்தோட குழந்தைங்களோட தனியாக சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறாங்களா? இதுமாதிரி சினிமாவுக்கு வந்து வரமாட்டேன்னு சொல்கிறாங்களா? இல்லை, அப்படி பார்த்தா இப்போ வந்து ஒரு ஜியோ சினிமாவில் ஒரு வெப் சீரிஸ் நடிச்சிருக்காங்க பொழுது அவங்க சொன்னது என்னென்னா, அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்கன்னு தெரியல, இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு முன்னாள் உலக அழகி மாதிரி நான் வந்து திருமணத்துக்கு பிறகு நடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் என் குழந்தை, என் கணவர், என் குடும்பம் இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னது. அதை அப்போ மீடியாக்களில் வந்து ஐஸ்வர்யா ராய் தான் இவங்க வந்து நேரடியாகவே வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு விஷயம்லாம் வந்தது. ஐஸ்வர்யா தரப்புலேருந்து அதுக்கு பெரிய ரியாக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை, அடப்போமா அப்படின்னு விட்டாங்க. வந்து அதான் சொல்லுவாங்க, அந்த ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்னுவாங்க இல்லைல்ல, அது மாதிரி தான் வந்து என்னதான் இருந்தாலும் வந்து திரும்பவும் அந்த புகழ், அந்த பணம், அந்த வெளிச்சம், பணத்தையெல்லாம் தாண்டி புகழ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் நீ பசங்கள்லாம் பெரிய பசங்களாக ஆகிட்டாங்க, ஒரு ரீஎன்ட்ரியாக நல்ல கதைகள் வந்தால் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அதுவும் தமிழ் சினிமாவில் நடிப்பதற்கு நான் ஆவலோடு இருக்கேன்னு இவங்க ஆவலோடு இருக்காங்க. தமிழ் சினிமாவை திரும்பவும் ஜெனிலா அதே பழைய ஜெனிலாவே கதாநாயகை எடுத்துக்குமா, இல்லை அது அக்கா அண்ணி இந்த மாதிரி வேஷம் தான் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லுமான்னு தெரியல. ஆனால் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. இன்னும் அதே ஜெனிலியாவாக சொன்ன மாதிரி அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஜிம்முக்கெலாம் போய் அதே கட்டுக்கோப்போடு அந்த உடலை வச்சுருக்காங்க வந்து. ஓகே சார். மீண்டும் ஜெனிலியா தமிழ் சினிமாவுக்கு வருவாங்களா, படங்கள் நடிப்பாங்களாங்க, அதை பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றிகள் சார். வணக்கம்.